தூசுகள் எல்லாம் சேர்ந்து கோலமாகி இருக்க வேண்டும். அவர்கள் எதிர்பார்த்தது போல் அந்த மாலில் ஒன்றும் தென்படவில்லை. கால் வைக்கவும் அஞ்சினர். சரி, அடிமையை மட்டும் தூக்கி போட்டு விடுவது என்று முடிவு செய்தனர். 10,000 வருடங்கள் கழித்து மீண்டும் வந்து பார்ப்பது என்று முடிவெடுத்தனர். அந்த உருவம் மெல்ல மெல்ல கவிழ்க்கப்பட்டது. துள்ளி கொண்டிருந்த உருவம் பெரும் இரைச்சலுடன் மாலை நோக்கி இறங்கியது. கீழே விழும் வரை காத்திருந்து மீண்டும் கிளம்பிய ஜந்துக்கள் கியாவை ஒரு சுற்று சுற்றி வலம் வர, இப்போது அந்த சோதனை உந்து சக்தி குறைந்து ஜிவ்வென்று கியாவை நோக்கி இறங்க ஆரம்பித்தது. நிலைகொழிய ஆரம்பித்தன ஜந்துக்கள். தங்கள் இருப்பிடத்தின் திசையை நோக்கி அந்த மகா இரைச்சலுடன் ஓம் ஓம் என்று கூக்குரலிட்டு மின் செய்தி அனுப்பின. ஆனால் கொடுமை, எந்த காரியமும் நடக்கவில்லை. இப்போது விழுந்து கொண்டிருக்கும் போதே ஒரு மிக பெரும் மாயத்தாக்குதல் பெற்று மீண்டும் ஜிவ்வென்று பயணம். மீண்டும் ஆயிரக்கணக்கான வருடத்தில் தங்கள் முகாம் வந்து ஜந்துக்களை ஆறத் தழுவி எங்கள் குரல் கேட்டு ஈர்ப்பு சக்தி கொடுத்து வரவழைத்தமைக்கு நன்றி என்று கூற, ஈர்ப்பு சக்தியா, செய்தியா? வந்த ஜந்துக்களுக்கும் அதிர்ச்சி. கூட்டம் கூட்டமாய் அங்கு செல்ல வேண்டும், அங்கு ஒன்று இருக்கிறது என்று முடிவு செய்தனர். எப்படியும் அங்கு போவது என்று ஜந்துக்கள் முடிவு செய்தனர். சரி, முடிவு செய்தாயிற்று. மீண்டும் ஒரே ஒரு உந்துதலை ஜந்துக்கள் நம்ப தயாராக இல்லை. ஆனால் அந்த கியாவில் உள்ள மர்மத்தை உடைத்து அங்கும் கோலோச்ச முடிவு செய்தனர். என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை. முதலில் வழியில் தங்கி மற்றொரு உந்துதலுக்கு வழி செய்ய வேண்டும். அதற்கு ஒரு 500 வருட காலம் யோசிக்க ஒரு யோசனை உதித்தது ஒரு ஜந்துக்கு. அழகான வட்ட வடிவில் சுற்றி கொண்டிருக்கும் மால்களை நீள்வட்ட பாதைக்கு மாற்றுவது. என்ன செய்யலாம்? எவ்வளவு நீட்டினால் கியா சக்திக்கு உட்படும்? வரையறுத்தது.